அமெரிக்காவோட சகுனி வேலைக்கு அளவே இல்லாம போச்சு. அதத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். என்ன ஒண்ணு அப்புட்ன்னா, சீனாவுக்கு எதிரா யுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு கிளம்பி அமெரிக்கா வருது. நல்ல விஷயம் தான். ஆனா வர்றது எங்க? ஆசிய பகுதிகளுக்கு. சீனாவ நோக்கி. அப்ப சுத்தி உள்ள அம்புட்டு பிளேயர்களையும் ஈடுபடுத்தணும்னு அமெரிக்கா இல்லாத குரங்கு வேலைய பூரா காட்டுவான். குரலி வித்தைய பூரா காட்டுவான். என்ன அதுல ஒரு கெட்ட பழக்கம்? இதுக்காக 1 டஜன் ஏஜென்சிய வச்சு உள்ளூர்லயே சில ஆட்கள வாங்கிட்டான், தொலைஞ்சோம் நம்ம. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்குன்றுவாய்ங்க. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லைன்றுவாய்ங்க. அது அப்படியே உள்ளூர் அரசியலா போயிரும். அத தூக்கி ஓரமா வச்சுட்டு, இப்ப அமெரிக்காவ பார்த்து தெறிச்சு ஓடக்கூடிய கூட்டம் யாரு? இந்தியாவா இருக்கும். மற்றும் சில நாடுகள்னு வச்சுக்கலாம். ஆனா, இந்த தடவ தெறிச்சு ஓடுறது யாரு அப்புட்ன்னா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. ஏலே அவனுங்க கூடவே தானே இருந்தாய்ங்க. உலகத்திலே ஒருத்தனுக்கும் முக்கியமான ஆயுதம் விக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்ன அமெரிக்கா, சப்மரைன் ஆஸ்திரேலியாவுக்கு குடுத்தானே! அவனும் சேர்ந்தா ஓடி போயிட்டான். அந்த பையன் தான் இந்த கூட்டத்துக்கே வாத்தியார். தேவதான். அண்ணன் அமெரிக்காவுக்கு இத அம்புட்டும் தேவதான். ஆட்சி முன்னிற கூப்ட்டு சோறு ஊட்டுனேல்ல, தொலைஞ்ச நீ வா! அப்படின்னு பார்த்தா, இதான் நடக்குது. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா 3 நாடுகளுமே சீனாவை எதிர்த்த யுத்தம் அப்படின்னா, சீனாவை எதிர்த்து யாரு யுத்தம்? நீ யுத்தம். என்னையும் சேர்த்து சேர்த்து பேசாத. சேர்த்து சேர்த்து என்னையும் எழுதி வைக்காத அப்படின்னு சொல்லி நேரடியா, மறைமுகமா சொன்னது போக, இப்ப ட்ரம்ப் ஒரு படி கோவமாயிட்டாரு. ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல பின்னடைவுக்கு காரணம் அவரு நம்புறது. அது உண்மை இல்லன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாதான்னு நமக்கு தெரியாது. அவரு நம்புறது. இந்த நேட்டோ பயலுக மட்டும் டிஃபென்ஸ வலுவா ஏத்தி வச்சிருந்தாய்ங்க. அதாவது ஸ்பெண்டிங்க ஏத்தி வச்சிருந்தாய்ங்கன்னா, ரஷ்யாவ ஓரளவுக்கு திருப்பி போட்டுருக்கலாம் அப்படின்னு நம்புறாரு. அது உண்மையா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, உண்மையா இருந்திருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் 10 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடியே தலைகீழா நின்னாவாச்சு நேட்டோவோட ஸ்பெண்டிங்க ஐரோப்பியர்கள இன்கிரீஸ் பண்ண அமெரிக்கா வச்சிருக்கும். அமெரிக்கா நெனச்செல்லாம் சாதிக்க முடியாதுடா டேய்! அப்டின்னா, அதுவும் உண்மதான். கீழ வந்து கமெண்ட்ல திட்ட வேணாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்புள்ள ட்ரை பண்ணியிருப்பான்ல. தலைகீழா இருந்து மருந்த குடுத்து ட்ரை பண்ணியிருப்பான்ல. அப்டி ஒரு ட்ரையே அங்க நடக்கல. இப்ப தான் கத்துறாய்ங்க. அப்ப இவரு சொல்றது பெரிய அளவு இவரா அடிக்கிறாரு. யாரு? நம்ம ஆள் ட்ரம்ப். இந்த மாரி அடிச்சு விடுறதுல தான் பெரிய ஆளாச்சே அப்டின்னா, கீழ வந்து திட்டக்கூடாது. நீ அவனுக்கு மேல அடிச்சு விடுறியேப்பா! நேத்து கூட நம்ம ஆளு ஒருத்தர் போட்டு போயிருக்காரு. கடக்கட்டும் ஒரு பக்கம். ட்ரம்ப் அவரோட இஷ்டத்துக்கு அடிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல இதத்தான் ஒரு திட்டமிடலா வச்சிருக்காரு. நம்ம மட்டும் கணிசமா ஸ்பெண்ட் பண்றனால தான் இந்த பிரச்சனை. இவனுங்களையும் தாறுமாறா ஸ்பெண்ட் பண்ண விட்டா, ரஷ்யாவ சுருட்டி இருக்கலாம். ரஷ்யா ஓரளவுக்கு பயந்து நிக்கும் அப்படிலாம் இப்ப அவரு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிக்கட்டும். ஆனா இத அப்படியே எடுத்துட்டு சீனா கிட்ட வராரு. எது? ரஷ்யா கிட்ட விட்டதெல்லாம் சீனா கிட்ட பிடிக்கிறேன் பார் அப்படின்னு கிளம்பி வராரு. அது என்ன சூதாட்டமாயா? ரஷ்யா உண்மையான ராணுவம். சீனாவ பொறுத்தவரை பொம்மை ராணுவம். ஜோசப் ஸ்டாலின் ஒரு பெரிய ராணுவ கட்டமைப்ப வச்சுக்கிட்டு, ஒரு சிறந்த படைய பெரும் கூட்டமான படை, தற்கூரி படையா இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவன் அதே பொம்மை ராணுவத்த வச்சுட்டு எண்ணிக்கைய வச்சே சாதிச்சிரலாம். அதுல நான் ஆட்டோமேஷன கொண்டு வந்திருக்கேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நீ வேற ஏன்யா அங்க கத்துக்கிட்ட ஃபார்முலா, அங்க விட்ட ஃபார்முலா 2யும் சேர்த்து இங்க வந்து பிரகாசமா நான் தீபத்த ஏத்தியே தீருவேன்னு நிக்கிறேன்னு நம்ம சொல்லல. கூடவே இருந்த கூட்டாளிக பிச்சுக்கிட்டு போயிட்டாய்ங்க. காரணம் என்ன? சீனாவுக்கு எதிரா ஜெயிக்கிறக்கும், சீனாவுக்கு எதிரா ஆட்டத்த ஆரம்பிக்கிறக்கும், முதல்ல நீங்கலாம் ஸ்பெண்டிங்க இன்கிரீஸ் பண்ணுங்கடா. ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா அம்புட்டு பயலுகளும் இங்க பாரு, நடக்காத ஒரு விஷயம். அதாவது அமெரிக்கா தைவானோடு இணைந்து சீனா மேல ஒரு யுத்தம். இல்ல அமெரிக்கா, சீனா யுத்தம். இல்ல சீனா, தைவான் யுத்தம். இந்த மாரி இது வந்து அப்படியே நடக்குமா, நடக்காதான்னு கேட்டா, ஒரு பயலாலயும் சூடம் ஏத்தி சத்தியம் பண்ண முடியாது. காரணம் நீ பெரிய அளவுல மோதுவியான்னே தெரியல ஒரு பக்கம். உன்னைய காட்டிலும் பயந்தாங்கோலி பய சீனா, தைவான் விவகாரத்துல. மோதுனா நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்காம தோத்துட்டோம், பெரும் அசிங்கமா போயிரும்னு அவன் அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கிறான். நீங்க 2 பயலுகளும் மோதுவீங்களா? இல்லையான்னு எங்கனால கனவு காண முடியாது. சத்தியம் போட முடியாது. இது 2 இல்லாதபோது இதுக்கான திட்டமிடல போட்டு, முன்கூட்டியே ராணுவ வலிமைய கூட்டி, அந்த ராணுவத்த உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது அப்படின்னு ஆஸ்திரேலியா சொல்லிருச்சு. அமெரிக்கா கூட ஆஸ்திரேலிய படைகள் களம் காணாது அப்படின்ட்டார்கள். ஒரே வரியில "போ முடிஞ்சுச்சு கிளம்பி போ" அப்படின்ட்டார்கள். சவுத் கொரியாவும் ஏறக்குறைய அதேதான். "நீ சீனாவோட யுத்தம் அப்படின்னா, உடனே நாங்க இணைந்து, உடனே சவுத் கொரியால ஏகப்பட்ட பேஸ குடுத்து, என்னமோ நாங்களே யுத்தத்துல நிக்கிற மாரி உன்னைய உட்கார வச்சு ஆரத்தியெல்லாம் எடுக்க மாட்டேன். போயா" அப்படின்ட்டாய்ங்க. இது 2 அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. இதுல பாவம் ஜப்பான் தான்.
இத சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல அப்படிங்கிற மாரி நிக்கிறார்கள். ஜப்பான பொறுத்தவரையும், ஜப்பானுக்கு ஒண்ணுன்னா அமெரிக்கா வரும் அப்படிங்கிறது தியரி. திடீர்னு அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க பழைய ஆளுங்க தப்பு பண்ணிட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லலாம். ட்ரம்ப்புக்கு அடுத்து வரவன் இதுக்கும் மேல மோசமா இருந்து, ஒரே அடியா பிரச்சனையே இல்லாதப்ப கூட இந்த மாரி ஆர்டர போடலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால அவர்களே எங்கிட்டு போறதுன்னு தெரியல. ரஷ்யா வேற சில நேரங்கள்ல பகைச்சுக்கிட்டார்கள். வீணா போன ஜெலன்ஸ்கிக்காக. அதனால இப்ப நேரடி தாக்குதல் அப்படிங்கிறது அவர்களே கணிசமா ஸ்பெண்டிங்க ஏத்திக்கிட்டு இருக்கார்கள். இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம ஆஸ்திரேலியா மாரியோ, சவுத் கொரியா மாரியோ வெளிப்படையா இங்க பாரு நடக்குதா நடக்கலையான்னு தெரியாம என்னால ராணுவத்த தயார்படுத்த முடியாது. உன் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஜப்பான் மட்டும் பின்வாங்கி நிக்குது. இத 3யும் எடுத்துக்கிட்டு பென்டகன் பெரிய அளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த பயலுகள எப்படி வழிக்கு கொண்டு வரது அப்படின்னு. எதையாச்சும் குடுத்து வழிக்கு கொண்டு வரதா? இல்ல அங்க சில கலகத்த மூட்டி வழிக்கு கொண்டு வரதான்னு இப்பயே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி நம்மளும் உஷாரா இருக்கணும். ஏன் அப்புட்ன்னா, ட்ரம்ப பொறுத்தவரை ஈரான்ல ஒண்ணும் சொல்லிக்கிற மாரி கிடையாது. இருந்தாலும் அத இஸ்ரேல் மேல தூக்கி போட்டுறலாம். உக்ரைன்ல ஒண்ணும் சொல்லிக்கிற மாரி இல்ல. இருந்தாலும் அத பைடன் மேல தூக்கி போட்டுறலாம். நம்மளோட அரும பெருமையெல்லாம் காக்குறக்கு தைவான் விவகாரத்துல சீனாவுக்கு எதிரா மிகப்பெரிய சம்பவத்த பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு நினைச்சிருக்காரு. நினைச்சது மட்டும் கிடையாது. திட்டங்கள போட இறக்கியிருக்காரு. அப்ப இரு கூட்டணி வேணும்ல, அவனுங்கள இப்பயே நான் மாத்தி மாத்தி கிள்ளிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து தானே ஆகணும் அப்படின்னு அந்த வேலைய ஆரம்பிச்சிருக்காரு. ஏது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாரி உலக அரசியல்ல இந்த சேட்டைக்கு பேட்டர்ன் ரைட் வாங்கி வச்சிருக்கிறதே அமெரிக்கா தான். அப்ப அவனுங்க இறங்கி இந்த வேலைய பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கொடூரமா இருக்கும். அதனால தான் ஆஸ்திரேலியா முந்திக்கிட்டு சொல்றாய்ங்க. சவுத் கொரியாவே முந்திக்கிட்டு சொல்றாய்ங்க. ஜப்பான பொறுத்தவரை என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காய்ங்க. இது நடக்கும்போது மத்த சுத்தி உள்ள நாடுகளுக்கு இவர்கள் இந்த பம்மாத்து வேலைய காட்டுவார்கள். காட்டும்போதே இறங்கி அடிச்சிரணும். லைட்டா கேப் விட்டோம், அமெரிக்கா உள்ள வந்துரும். அதுக்கப்புறம் அவன போராடி பத்தி விட வேண்டியது வரும். அதனால அடுத்த ரவுண்ட் அமெரிக்கா சீனாவ நோக்கி சுத்தும்போது கட்டாயம் இந்திய எல்லைகள பத்தி கமெண்ட் பண்ணுவான். அப்படி கமெண்ட் பண்ணும்போது, டெல்லி இதுவரையும் தந்த ஷாக்கெல்லாம் விட அதிகமான ஷாக் தரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.